நார்த் ஈஸ்டர்ன் வால் பக்கத்தில் ஒரு வண்டி நிற்குது பாருங்க. அந்த வேன் உடனே ரிமூவ் பண்ண சொல்லுங்க. சார்லி காப்பி சார். அது டூரிஸ்ட் வேன் சார். இமிடியேட்டா கிளியர் பண்ணுங்க சார். கதிரவன், எஸ் சார். ரிலாக்ஸ். இப்போ என்ன மிலிட்ரி பரேடா நடக்குது? பி கேஷுவல், சில் மேன். உடம்புக்கு மட்டும் எக்ஸசைஸ் பண்ணால் போதுமா? வாய்க்கும் எக்ஸசைஸ் வேணும்ல. இப்படி ரோபோ மாதிரி பேசுனா உங்ககிட்ட என்ன பேசுறது? லெட் மீ கெட் திஸ் சார். நோ 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 நோ, இட் இஸ் நாட் யுவர் ஜாப். உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா கதிரவன்? இன்னும் இல்லை சார். ஏன்? எங்கள் அம்மா சொந்தத்தெலாம் பொண்ணு பார்ப்பேன்ட்டாங்க சார். இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல சார். ஓ சரி. இந்த லவ்வுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு சார். ஆ, பேர் கயல்வெளி. ஓ பேர் நல்லா இருக்கு சார். தூரத்துலேருந்து பார்க்க நல்லாவே இருப்பா சார். ம், மெனக்கெட்டு பேசி கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணி கடைசியில் செட் ஆயிடுச்சு சார். சூப்பர். அப்புறம் அப்படியே கல்யாணமும் பண்ணிடலாம்னு நினைக்கும் போது தான் பாகிஸ்தானுக்கு இன்டெலிஜென்ஸ் டியூட்டி காமிச்சிட்டாங்களே சார். ஐயோ. 9 மாதம் கழிச்சு ஆசையா பார்க்க வந்தா ஆ 6 மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா சார். இரு, நீங்கள் 9 மாதம் வெளியில் இருந்த 6 மாதம் ப்ரெக்னென்ட் எப்படி நடுவில் வந்துட்டு போனியா? சேச்சா அது நான் இல்லை சார். வேற ஒருத்தனோட அவளை 6 மாதத்துக்கு முன்னாடி கட்டி வச்சுட்டாங்க. இட்ஸ் ஃபன்னி. கம்யூனிகேஷன் கட் ஆனதில் லவ்வும் கட் ஆயிடுச்சு சார். என் ராசி எப்படி சார்? சரி, வீட்டில் லேடிஸ் இல்லாமல் எப்படி சமாளிக்கிறேன்? அது அது நானே சொந்தமாக. ஆ, சார் சமைக்கிறது சாப்பாடு பற்றி தானே கேட்டீங்க? ஆமாம் ஆமாம். கோவிந்தராவ், இந்த பாவைக்காய் செடியில் இவ்வளோ பூ பூக்குது, ஆனால் ஏன் காய்க்க மாட்டேங்குது? தினம் நிறைய பூச்சி மருந்து கூட அடிக்கிறியா? இவ்வளோ பூச்சி மருந்து அடிச்சா வண்டே வராதே. மகரந்த சேர்க்கை எப்படி நடக்கும்? அதுக்கு என்ன பண்ணோம்? சார் ஹேண்ட் பாலினேஷன் பண்ணோம். இது ஆண் பூ, இது பெண் பூ சார். பெண் பூ தான் காயாகும். இந்த பூ எடுத்து அப்படியே மேலே சிக்கி சிக்கி சிக்கின்னு தேய்ச்சி விட்டா மகரந்த சேர்க்கை நடக்கும். இப்படி எல்லா பூலையும் தேய்ச்சி விடுங்க. 2 நாளில் காய் முத்த ஆரம்பிச்சு. சரிங்களா? விவரமான ஆளுதாயா நீ. விட்டா பூவுக்கு பிரசவம் கூட பாப்ப போல இருக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கியாடா? அப்பா வாக்கிங் முடிச்சு வந்துட்டு இருக்காரு. எந்திரடா, விட்டா போறாரு. சீக்கிரம் போடு. சீக்கிரம் வா. இந்தா அத கொடுங்க. லேட் நைட் பார்ட்டிக்கு போகாதன்னு சொன்னா கேக்குறியா? எல்லாம் ஓகேவா? நீ ஏதாவது எக்ஸசைஸ் பண்றியா? வேத்திருக்கு. நீங்க தானே நேத்துக்கு போனீங்க இவன் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணணும், அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு. அதான் இப்படி வேத்திருக்கு. எவ்வளவு நேரமாப்பா பண்ற? 1 hour 30 minutes. முதல்ல ஒரு 30 minutes, அப்புறம் ஒரு பிரேக், அதுக்கப்புறம் ஒரு 30 minutes. அம்மா ரெண்டுமே சேர்த்து சொல்றாங்கம்மா. நல்லவன் தான், நீ தான் கெடுக்கிற. தஞ்சை மாவட்டம் விஜயமங்கலம் கிராமத்தில் ஆழ்துளை சுரங்கங்களுக்கு எதிராக போராடி வந்த விவசாயிகள் தங்கள் அறவழி போராட்டத்தின் அடுத்த கட்டமாக தஞ்சை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். காஷ்மீர் மாநிலத்தின் பாரமுல்லா மாவட்டத்தில் இந்திய ராணுவத்தின் 14வது படைப்பிரிவைச் சேர்ந்த ராணுவ வீரர்கள் தங்கள் முகாம்களில் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த போது தீவிரவாதிகள் நடத்திய திடீர் தாக்குதலில் 20 ராணுவ வீரர்கள் தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே பண்ணிட்டு இருக்க போறாங்க? எப்ப நடந்துச்சு? இன்னைக்கு மார்னிங் 5 o'clock சார். உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணி இருக்க வேண்டியதானே? இந்த மாசத்துல மட்டும் இது 4வது அட்டாக். பாகிஸ்தான் ஹை கமிஷனரை வர சொல்லுங்க, பேசணும். ஆபீஸ்க்கு வர சொல்லணுமா சார்? நோ நோ நோ, இங்க வர சொல்லுங்க. இன்னும் 1/2 மணி நேரத்தில். எஸ் சார். டிஃபென்ஸ் மினிஸ்டரை அப்புறம் ஷர்ஃபுதீன் ஐயாவையும் வர சொல்லுங்க. ஷூர் சார். So the defense minister should be sacked and the prime minister should resign. அந்த ஆளையும் கூப்பிடுங்க. நமஸ்தே பரமேஸ்வர் ஜி. வணக்கம் சிக்கந்தர். கவர்மெண்ட்ல என்ன சொதப்பல்? இப்போ எதை மறைக்க வர்மா என்ன கூப்பிட்டுருக்காரு? இல்ல இந்த தாடிக்கு பின்னாடி ஏதோ லவ் ஸ்டோரி இருக்கு. சொல்லுங்க. சும்மா சூப்பர். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க மிஸ்டர் ஜலாலுதீன்? ஃபைன் பரமேஸ்வர் ஜி. எங்க ஆட்சியில தான் உங்க நாட்டுக்கு ட்ரெயின் விட்டோம். எஸ், those were golden times. Peaceful days. அந்த ட்ரெயின்ல தான் வெங்காயம், கோதுமை, உருளைக்கிழங்குன்னு பாகிஸ்தான்ல இருந்து வந்தது. That's true. இங்க விலைவாசியும் குறைஞ்சது. ட்ரெயின்ல கிழங்கு கோதுமை மட்டும் வரல அங்கிள். டெரரிஸ்டும் வந்தாங்க. 10 பாம் பிளாஸ்ட் 200 பேர் செத்தாங்க. டியூரிங் தோஸ் பீஸ்ஃபுல் டேஸ். அபி, அவர் ஒரு நாட்டோட அம்பாசிடர். அப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்னங்க இது? பூஜை ரூம்ல போய் எனக்கு நீ தானே கடவுள். மிஸ்டர் ஜலாலுதீன்,
அடுத்த முறை உங்க பிஎம் வரப்ப ஞாபகப்படுத்துங்க. ஷரஃபுதீன் ஜி. சலாம் வாலேக்கும். வாலைக்கும் அஸ்ஸலாம். Good morning, PM sir. This is not a good morning, Mr. Jalaluddin. Why? Are you not feeling well? Not me. India. இன்னைக்கு காஷ்மீர் பார்டரில் பாராமுல்லா டிஸ்ட்ரிக்டில் உங்கள் மிலிட்ரி நடத்தின அட்ராசிட்டிஸுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்க நாட்டில் புயல் அடித்தாலும் நாங்கள் தான் காரணம், ஃப்ளட்ஸ் வந்தாலும் நாங்கள் தான் காரணம். This is an offensive charge, PMG. அபி, you go out. மிஸ்டர் ஜலாலுதீன், நடந்து முடிஞ்சது தான் டிவி நியூஸில் காட்டாங்க. I'll show you some other footage now. Look. இது எங்க ஆர்மி அனுப்பி வச்ச ஃபுட்டேஜ். இது எனக்கு ஏன் போட்டு காட்டுங்க சார்? உங்க மிலிட்ரி செஞ்ச அநியாயத்தை உங்ககிட்ட தான் காட்டணும். இது எங்க மிலிட்ரி செஞ்சதுன்னு எப்படி சொல்றீங்க? யாராச்சும் அரெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? எவனாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா? சம்பவம் நடந்திருக்கிறது உங்க டெரிட்டரியில. இந்தியாவில் மொத்தம் 65 டெரரிஸ்ட் குரூப்ஸ் இருக்குன்னு உங்க பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்கீங்க. அதுல ஏதோ ஒரு குரூப் செஞ்சிருக்கலாமே பிஎம்ஜி. மிஸ்டர் ஜலாலுத்தீன், நடந்ததுக்கு முதல்ல பொறுப்பேற்றுக்கிட்டாதான் மேற்கொண்டு பேச முடியும். நாங்க செய்யாத தப்புக்கு எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? பி ரியலிஸ்டிக் சிக்கந்தர்ஜி. ஸ்டாப் பிளேமிங் பாகிஸ்தான் ஃபார் எவ்ரிதிங். ஸ்ட்ராங்கா ஏதாவது எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு அம்பாசிடரை அப்புறம் கூப்பிட்டு இருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தா இப்படி எல்லாம் நாம் அசிங்கப்பட வேண்டியதில்லை வர்மா. இப்படி எந்த ப்ரூஃபும் இல்லாம ஓப்பன் அலிகேஷன் வச்சுக்கிறது சரியில்லை. வாட் மிஸ்டர் பரமேஸ்வர் says is a valid point. Well, எனக்கு நிறைய வேலை இருக்கு and I have to get back to the embassy. Good day. Sit down, Mr. Jalaluddin. அட்டாக் செய்ய இருக்கிறது உங்க மிலிட்டரி தான். He is Amis Khan, second lieutenant in ஆசாத் காஷ்மீர் ரெஜிமெண்ட். உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்ற நான்சென்ஸ் தியரி சொல்ல போறீங்களா? என்னதான் நினைச்சிட்டு இருக்காரு உங்க பிரைம் மினிஸ்டர்? நீங்க சீண்டி இருக்கிறது அமைதியா படுத்துட்டு இருக்கிற புலி. பாயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. எப்பவும் சமாதான புறாவை பறக்க விட முடியாது. லெட் மீ ரிமைண்ட் யூ அபவுட் சியாச்சின் கார்கில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். அதுதான் விரும்புதா உங்க பாகிஸ்தான்? எங்க பிஎம் அடுத்த வாரம் டெல்லி வரப்போ எல்லா இஷ்யூஸும் பேசிடலாம் சார். நோ, ஐ அம் கேன்சலிங் த ப்ரோக்ராம். அவரை முதல்ல உங்க மிலிட்டரி சீஃபை பார்க்க சொல்லுங்க. Ask him to stop this barbaric, brutal blood game. பாகிஸ்தான் சப்போர்ட்டோட எங்கிட்ட இருக்கிற அத்தனை டெரரிஸ்ட் குரூப்ஸையும் உண்மையா பேன் பண்ண சொல்லுங்க. இது நடந்தா நானே வரேன் உங்க நாட்டுக்கு. உங்க பிஎம் கூட டீ சாப்பிடுறதுக்கு. We are done. You may go now. வர்மா, இது அவங்கள ப்ரோவோக் தான் பண்ணும். இது நீங்கள் கோவத்தில் எடுக்கிற தப்பான முடிவு. பக்குவமாக தான் ஹேண்டில் பண்ணணும். இதையே எங்கள் ஆட்சியில் இப்படியா பண்ணோம்? ஹே, அங்க கழுத்தறக்கப்பட்டு கிடக்கிறது உன்ன மாதிரி சுயநலம் பிடிச்ச ஊழல் பெரிச்சாலியா இருந்தா நான் கோபப்பட்டிருக்க மாட்டேன். ஆனா அங்க தலை தனியா உடல் தனியா விட்டுப்பட்டு உயிர் தியாகம் செஞ்சிருக்கிறது வெயில் மழை பனி பார்க்காம தாய் நாட்டை காவல் காத்த நம்ம சோல்ஜர்ஸ். தேங்க்யூ கதிரவன். அமீஸ் கான் எப்படி கரெக்டாக சொன்னேன்? சார் ப்ளீஸ், இதுக்கு ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும் கதிரவன். நான் பேச வந்தது இந்த குழந்தைகளை பாடிட்டாங்க. இந்த பாட்டை யார் எழுதினது? பாட்டை நான் தான் எழுதினேன். இவங்க தான் டியூன் போட்டாங்க. ஒரு முஸ்லீம் டீச்சர் எழுதி ஹிந்து டீச்சர் டியூன் போட்டது. கள்ளம் கபடம் இல்லாத இந்த குழந்தைகள் குரலை கேட்டப்போ மனசுக்கு ரொம்ப நெகிழ்வா இருந்துச்சு. வெள்ள நிவாரணத்துக்காக முதல் கட்டமா 1000 கோடி ரூபாய் நிதி ஒதுக்குறோம். போர்க்கால அடிப்படையில் எல்லா பாதிப்புகளும் சரி செய்யப்படும். மழை வெள்ளம்னு இயற்கை மனிதர்களுக்கு கொடுக்கிற துன்பம் தற்காலிகமானது. ஆனா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கொடுக்கிற பாதிப்புக்கு என்ன நிவாரணம்னு யோசிக்கிறேன். பரிணாம வளர்ச்சியில இயற்கை ஒரு விதி வச்சிருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் தன் பலவீனத்தை கரெக்ட் செஞ்சு
பலமான உயிரினமா ஆகியிருக்கு. இதுதான் இயற்கை நமக்கு சொல்ற அற்புதமான மெசேஜ், லெசன் அண்ட் அட்வைஸ். நாமும் நமது தவறுகளை அடுத்த தலைமுறைக்கு போகாம திருத்தணும். மதத்தை காரணமா சொல்லி பல வருஷமா நடந்துட்டு இருக்கிற வெளிநாட்டு சூழ்ச்சியில சிக்கி அப்பாவி ஜனங்க அநியாயமா பாதிக்கப்படுறாங்க. அவங்களோட பேக்ஸ் செக் பண்ணுங்க. சில இளைஞர்கள் தவறான பாதைக்கு போயிட்டு இருக்காங்க. முதல்ல குழந்தைங்க மனசுல அன்பையும் அஹிம்சையையும் விதைக்க தொடங்கணும். இந்த குழந்தைங்க அன்பான இளைஞர்களா வளர்ந்து நிக்கிறப்போ காஷ்மீரும் ஒரு சொர்க்க பூமியா மாறிடும். அழகான அமைதியான காஷ்மீரை மறுபடியும் கொண்டு வருவதுதான் என்னோட லட்சியம். ஜெய் ஹிந்த். லேண்ட்மைன்ஸ்ல கை கால் இழந்தவங்க அங்க இருக்காங்க. So we need to leave, sir. சார் ஒரு நிமிஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஐநோ எங்க இருக்காங்க? அங்க இருக்காங்க சார். No, sir. There is a change in the route. அஞ்சலி இது ஷெட்யூலே இல்லை. ப்ரோட்டோகால் தெரியும்ல. இட்ஸ் a good photo opportunity. நியூஸ்ல வரும்போது கேட்சியா இருக்கும். நமஸ்தே. எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கேன். என்ன பேரு? அபு சலீம். வணக்கம் பாதுகாவலரே. உங்க பேர் என்ன? ஷாகுல் ஹமீத். Eagle One, do you copy? Who's this? SPG's network Crypto algorithm has been hacked. இப்போ நீயும் நானும் மட்டும்தான் பேச போறோம். உனக்கு இன்னொரு டெமோ காட்டுறேன்னு சொன்னேன்ல. ரோஜா பூ மாதிரி எவ்வளவு அழகான குழந்தைங்க. உங்க பிஎம் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து காற்று ரசிச்சிருக்கலாம். அந்த குழந்தைங்கள வருங்கால டாக்டர், இன்ஜினியர், விவசாயிங்க, ஒரு ஃபியூச்சர் பிரைம் மினிஸ்டர் கூட இருந்திருக்கலாம். அவ்வளவு ஏன் பிஎம் கொல்ல போற என்ன மாதிரி ஒரு அசாசன் கூட அவங்களுக்குள்ள இருக்கலாம். கில்லாடிடா நீ, டக்குன்னு பிடிச்சிட்ட. உங்க பிஎம்க்கு வச்சது அவர் அவசரமா புறப்பட்டாரு. பாவம், இந்த குழந்தைங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் ஜஸ்ட் 25 seconds. எழுதிரி. Get up, get up. 10. One. Cover, Victor. Move, move, move.
நீ குழந்தைங்களை காப்பாத்தினதுதான் சரி. ஒரு உயிரை பலி கொடுத்தா தான் 100 உயிரை காப்பாற்ற முடியும்னா அது பாவம் இல்லை.